லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னங்க அங்க பாருங்க. இவன் எதுக்கு இப்ப இங்க வர்றான்? ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுங்க. சேச்சே, இன்னைக்கு பிரியாவுக்கு நிச்சயதார்த்தம் சொன்னான்ல, நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு பார்க்க வந்திருப்பான். நிச்சயதார்த்தம் முடிஞ்சா அவன் பாட்டுக்கு பொண்ணை கூப்பிட்டு பேசாம போயிடுவான். பேசாம போயிட்டா சரிதான். அப்பா டேய், நான் பார்த்துட்டேன், நீ கண்டுக்காம அமைதியா இரு. இவங்க எதுக்குப்பா இங்க வராங்க? டேய், நீ டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையா இரு. என்னையா உன் ஆளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது போல, நீ ஒன்றும் பண்ணாம சும்மா நின்றுட்டு இருக்க? இந்த பொண்ணை வச்சுதான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு. தேவையில்லாம எதுவும் பேசாம இங்க இருந்து உடனே கிளம்புற வழியை பாருங்க. என் மருமகளோட முன்னாள் காதலிக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. நீ கூட சொன்னியே அவனோட எக்ஸ்ன்னு. அதை நான் கண்குளிர பார்த்துட்டு போலனா எப்படி? நம்ம குடும்ப பிரச்சனை நம்மளோட போகட்டும். இப்படி சுபகாரியம் நடக்கும்போது இங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. யாரு காதலியாவது விழுந்து ஏதாவது ஆயிட போகுது. அவளை கூட்டிட்டு வீடு வரைக்கும் வர தெரிஞ்சது, அவ வீட்டுக்கு போக தெரிஞ்சது, அவ கூட சேர்ந்துக்கிட்டு கார்ல ஊர் சுத்த தெரிஞ்சது. இப்ப மட்டும் ஒண்ணு தெரியாத மாதிரி ஏன் நடிக்கணும்? பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கியா? ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு பேசாம போங்க. பாருங்கப்பா, நம்ம ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? ஆமாம்மா, மாப்பிள்ள சொன்ன மாதிரியே நாம வாயை மூடிக்கிட்டே இருப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முகூர்த்த பத்திரிகை வாசிச்சுறேன். விநாயகர் துணை, கருப்பண்ண சுவாமி துணை, நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை நிகழும் மங்களகரமான முகூர்த்த லக்னம் மார்கழி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை சுக்லபக்ஷம் சதுர்தசி திதி புனர்பூச நட்சத்திரம் சுபயோக சுபதினத்தில் 4 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள் மகர லக்னத்தில் திரு ராஜேஷ்குமார் அவர்களின் புதல்வியான செல்வி பிரியாவுக்கும் பாக்யலட்சுமி திரு தேசிகன் அவர்களுடைய குமாரன் திருநெல்வேலி ஆரிஷுக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சோபனம் சோபனம் சோபனம். பொண்ணோட அப்பா அம்மாவும் பிள்ளையோட அப்பா அம்மாவும் தட்டை மாத்திக்குவோம். சரி சார், எல்லாம் உங்களால தான் சார். நீங்க தான் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீங்களே வந்து நிச்சயத்தட்டை மாத்துங்க சார். வாங்க சார். நிறுத்துங்க. நியாயமா பார்த்தா இவங்க இந்த தட்டை மாத்துறது முறையா இருக்காது. இதுல என்னங்க முறை இருக்கு? பொண்ணோட அப்பாவே இவங்க 2 பேரையும் அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து பண்ண சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க, அவர் அந்த பொண்ணுக்கு மாமனார் முறை ஆகுது. அவரை போய் எப்படி அப்பா ஸ்தானத்துல நிக்க வைப்பீங்க? முதல்ல நீங்க யாருங்க? எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்து எதுக்கு நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இவர் எப்படி என் பொண்ணுக்கு மாமனார் முறையாக முடியும்? அப்படி கேளுங்க.
இவர் பையனோட உங்க பொண்ணு இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தியிருக்க, அது ஒண்ணு போதாதா? யோ பொறுமை பொறுமை. குடும்பம் நடத்துறதுன்னா அந்த குடும்பம் நடத்துறது இல்ல, மனசுக்குள்ள உன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்குல்ல, அத சொன்ன. என்ன சம்பந்தி இதெல்லாம்? யார் யாரோ வராங்க, என்னென்னமோ பேசுறாங்க. நீங்க வேற யாரையோ கூட்டிட்டு வந்து அம்மா அப்பா ஸ்தானத்துலன்னு சொல்றீங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சம்பந்தி. இருங்க இருங்க இந்த ஆள் வேற பொண்ணை பத்தி ஒரு மாதிரி பேசுறான். சம்மந்தி, இந்த ஆளு யாருன்னே தெரியல சம்மந்தி. தேவையில்லாம இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. ஏய், பார்த்தா வயசுல பெரியவனாட்டம் இருக்க, பேசாம போயிடுறா. அட இருங்க, பாதி உண்மையை மட்டும் சொல்லிட்டு மீதியை சொல்லாம போனா நல்லாவா இருக்கும்? உங்க பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் தெரிய வேணாமா? யோ மொரியாதையா வெளியே போயிடாமா? அட இருங்க மாப்பிள்ள, எல்லாரும் பொறுமையா இருக்கும் போது நீங்க மட்டும் ஏன் இப்படி சிலுத்துக்கிட்டு நிக்கிறீங்க? உண்மையை சொல்லிடுவேன்னு பதட்டப்படுறீங்களா? நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. இப்ப எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னைய கேக்குறது இருக்கட்டுங்க, முதல்ல என்னைய எதுவும் சொல்ல விடாம துரத்துறதுலே குறியா இருக்காங்க பாருங்க, அவங்களை என்னன்னு கேளுங்க. என்னையா என்ன கேட்கணும்? ஒண்ணு இல்லைங்க, இந்தா இவர் தான் என் பொண்ணை கட்டின மாப்பிள்ள. கல்யாணம் பண்ணி 4 வருஷம் குடும்பம் நடத்தி இப்ப என் பொண்ணு 4 மாசம் முழுகாம இருக்கா. இந்த நேரம் பார்த்து என் மாப்பிள்ள என் சம்பந்தி எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய குட்டை தூக்கி போடுறாங்க. இந்த பொண்ணும் என் மாப்பிள்ளையும் காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனாலதான் இப்ப வரைக்கும் இந்த பொண்ணு கல்யாணமே வேணான்னு அப்படியே இருக்கு. இப்ப இந்த பொண்ணும் என் மாப்பிள்ளையும் சேர்ந்து சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரும் ஒன்னா போறாங்க வர்றாங்க, கேட்டா பார்ட்னர்ஷிப்னு சொல்றாங்க. எது எதுல பார்ட்னர்ஷிப்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். யோ, நீயும் ஒரு பொண்ணை பெத்தவன் தானே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசலாமா? ஒரு பொண்ணை பெத்தன்றதுனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் பேசுறது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சம்மந்தி, நானும் பிரியாவும் காலேஜ்ல ஒண்ணா படிச்சோம், அவ்வளவுதான். மத்தபடி இந்த ஆள் சொல்றதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அவங்க 2 பேரும் பிசினஸ் பார்ட்னரா இல்லையான்னு கேளுங்க. ஆமா, பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான். அதுல என்ன தப்பு? எல்லாரும் கேட்டுக்கோங்கப்பா, நல்லா கேட்டுக்கோங்க. எதுக்கு ஒரு பொண்ணு அதுவா வந்து ஒரு மளிகை கடைக்கு 15 லட்சம் ரூபாவை சும்மா கொடுக்கணும்னு சொல்லுங்க? ரவி கஷ்டத்துல இருந்தான், அதனால நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவன் எந்த கஷ்டமும் படல, நான் தான் அவனுக்கு பணம் கொடுத்திருந்தேனே. இந்த பொண்ணு என் பொண்ணை கட் பண்ணி விடணுங்கிறதுக்காக அந்த 15 லட்சம் ரூபாவை உன் மாமனார் மூஞ்சில தூக்கி வீசிட்டு ஏன் கூட வாடான்னு சொல்லி கொடுத்துருக்கு. இத நானும் என் பொண்ணும் நியாயமான தட்டி கேட்டதுக்கு எங்க வாயை அடைக்கிறதுக்காக இந்த கல்யாண செட்டப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க ஏமாந்ததாவே இருக்கட்டும், நீங்க யார மறுபடியும் எங்களை மாதிரி ஏமாந்துட வேணான்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் உங்களை வான் பண்ண வந்திருக்கோம். ஏய் யோ, மரியாதை கேட்டுருவாமா, ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடு. என்னங்க இது? நான் ஏதோ நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் நம்பி சம்பந்தம் பண்ண வந்தா இப்படி இருக்கு. ஐயோ இல்ல சம்மந்தி, என் பொண்ணை பத்தி அப்படிலாம் பேசாதீங்க சம்மந்தி. அவ எந்த தப்பும் பண்ணல சம்மந்தி. இந்த ஆளு கண்டதையும் சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம பண்றான் சம்மந்தி. ஒரு சபையில இந்த மாதிரி தவறா ஒரு பேச்சு வந்ததுக்கு அப்புறம் எங்களால உங்க பொண்ணை எங்க மருமகளா ஏத்துக்க முடியாதுங்க. ஐயோ சார்,
நீங்க உங்க பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையோ இல்ல அவ மனசுக்கு பிடிச்சவனையே கட்டி வைங்க. எங்களை விட்டுருங்க. இது செட் ஆகாது. அண்ணே, அடுத்தவங்க பேசுறத பார்த்து நீங்க எதுவும் அப்படி பண்ணிடாதீங்க. அவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. 1000 தான் சொல்லுங்க. சந்தேகம்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு ஒத்து வராதுங்க. டேய் வாடா போலாம், வாடா. அநியாயமா என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. நீ நல்லா இருப்பியா? யோ, உன் பொண்ணு அவனோட பார்ட்னர்ஷிப் போட்டது உனக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சோம் நீங்க எல்லாரும் சேர்ந்து போடுற டிராமா தான் இதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அவனுக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்கியா? ஆமாண்டா, எனக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்கு. அதுக்கு என்னங்கற இப்போ? ஏய் ரவி, அப்பா என்னடா? பிரியா என்ன அப்ப காதலிச்சது உண்மைதான். நான் அவளை லவ் பண்ணல. ஆனா எனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தபோது அவ மட்டும்தான் எனக்கு உதவியா வந்து நின்னா. அந்த சமயத்துல அவ மேல எனக்கு காதல் வந்தது உண்மைதான். யோ, இப்ப சொல்றியா இந்த நொடி பிரியா என் மனசுல இருக்கா? யோ, ஏதோ ஒரு மூணாம் மனுஷன் பேச்ச கேட்டுட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. இப்ப நான் சொல்றேன், இதையும் கேட்டுட்டு போங்க. நானும் பிரியாவும் லவ் பண்றேன். இனிமே எனக்கு எல்லாமே அவதான். டேய் போங்கயா. டேய் வாடா. டேய் வாடி. டேய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அவனை உண்டு இல்லைன்னு பண்றா இல்லையான்னு பாரு. அப்பா விடுங்கப்பா. இல்லம்மா, எதுக்கும் ஒரு எல்லை இருக்குமா? இதெல்லாம் அளவில்லாம போயிட்டு இருக்கு. ஐயோ மாமா, நீங்க எப்படி கொந்தளிக்கிறீங்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? உன் தம்பி இருக்கானே, உன் தம்பி, அவனை நான் காலி பண்ணாம விட மாட்டேன். காலி பண்ணுவீங்களா? பாத்துக்கோ சொல்லிட்டேன். மாப்பிள்ளையாச்சேன்னு பொறுமையா போறேன். அவன் ஓவர் ஆடிட்டு இருக்கான். என்னாச்சுமா? நீயாவது சொல்லுமா, என்ன நடந்தது? ரவி என்னதான் பண்ணான்? அவன் சொல்றான், ஆமா எனக்கு அவளுக்கு தொடர்பு இருக்குன்னு. நான் அப்படிதான் இருப்பேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்றான். பிரியாக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் தானே கிளம்பி போனீங்க. இப்ப என்ன இப்படி சொல்றீங்க? புரியலையே. நிச்சயதார்த்தம் நடக்கும் போதுதான் பொண்ணு விட்ட ஆளுங்க மாப்பிள்ளை விட்ட ஆளுங்க எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்றோம். எனக்கும் அவளுக்கும் நடுவுல எல்லாமே இருக்கு. உன்னால ஆனதை பார்த்துக்கோன்னு சொல்றோம். நீங்க 2 பேரும் சொல்றது எதுவுமே சிங்க் ஆகலையே. ஆமா, முதல்ல நீங்க 2 பேரும் எதுக்கு அவ நிச்சயதார்த்தத்துக்கு போனீங்க? அவ உங்களை கூப்பிட்டுருக்க சான்ஸே இல்லையே. அட்ரா அடிச்சாண்டா. எப்படி லாஜிக் அடிச்சான் பாத்தியா என் தம்பி? ஷோ கோர்ட்ல வக்கீல் கூட இப்படி கேட்டுக்க முடியாது.
அதானே, நீங்க எதுக்கு அந்த நிச்சயதார்த்தத்துக்கு போனீங்க? அவ பாட்டுக்கு வீடு ஏறி வருவா, என்ன கை நீட்டி அடிப்பா, மன்னிப்பு கூட கேட்காம போவா. நான் அதை அப்படியே விட்டுருவேனா? அவ செஞ்ச செயலுக்கு நியாயம் கேட்க தான் போனேன். என்ன மாமா நீங்க கொத்தால வருஷன் மட்டும் சொல்லிட்டு விரும்மாண்டி வருஷனை சொல்லாம விட்டுட்டீங்களே. மண்டைய மறைக்க தெரிஞ்ச உங்களுக்கு கடைசியில கொண்டைய மறைக்க தெரியலையே. குற்றம் நடந்தது என்ன? முழுசா சொல்லுங்க மாமா. நானும் பிரியாவும் லவ் பண்றோம். இனிமே எனக்கு எல்லாமே அவதான். ஏன் மாமா வேலையில போற ஓனான தூக்கி வேட்டியில விட்டுட்ட கதையை கேட்டிருக்கேன். நீங்க என்ன மாமா டைனோசரை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டீங்களே. இங்க பாருங்க, அவ பாட்டுக்கு செவனேன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டு போயிருப்பா. நீங்க தேவையில்லாம வாண்டடா ஜீப்ல ஏறி போய் ரவுடித்தனம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அவனுக்கு நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமா? எனக்கு இன்னைக்கு முதல்ல தெரிஞ்சாகணும். ஐயோ, ஒரு பிரச்சனைன்னு ஆனதுக்கு அப்புறம் ஏன் பக்கம் நிக்காம அவ பக்கம் போய் நிக்கிறான். ஏமா இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது நம்ம ஆக்ஷன் ஹீரோ மார்க்கண்டேய நாங்க இல்லையா? இருந்தாரு. அந்த கன்றாவியெல்லாம் அவரு பார்த்துட்டு தானே இருந்தாரு. அவரு ஒண்ணும் சொல்லலையா? ஆமா, அவர் என்ன சொல்லுவாருன்னு அவர் வாய் பார்த்து நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? அப்பா மெசேஜ் குடுக்கலையா? தப்பா இருக்கே. அவரு அங்க கொடுக்க மாட்டாரு. இப்ப இங்க வந்து 1க்கு 2 கொடுப்பாரு பாருங்க. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. சொல்லி வாய் மூடல, அத வந்துட்டாங்கல்ல. யோ நில்லியா, உன் பையன் எவ்வளவு வச்சிட்டு இருக்கேன்னு அசிங்கமா சபையில சொல்றான். நீயும் மானகிட்டு போய் அவனை எதுவுமே சொல்லாம வாயை மூடிட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருக்க. எனக்கு இன்னைக்கு பதில் தெரிஞ்சாகணும். யோ பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நில்லியா, அவர் எப்படிப்பா பேசுவாரு? எல்லாம் அவர் ட்ரைனிங் தானே. யோ பதில் சொல்லிட்டு போன்னு சொன்னா ஏதோ சந்தையில கோழி திருடின மாதிரி முடிச்சிட்டு இருக்க. உன் பையன் அத்தனை பேர் முன்னாடி அப்படி வந்து சொல்றேன்னா அவங்களுக்குள்ள உண்மையில என்ன இருக்கு சொல்லியா? ஏண்டா அறிவு கட்டவன, ஆண்டவன் உனக்கு கண்ணையும் காதை எதுக்குடா கொடுத்து வச்சிருக்கான்? பாக்குறதுக்கு கேக்குறதுக்கு தானே. என்னைக்காவது அதை ஒழுங்கா செஞ்சிருக்கியா? பொண்ணை கட்டி கொடுத்த கையோட போய் தொலையாம அவ கூடவே இருந்து குழி தோண்டி அவளோட வாழ்க்கைய புதைச்சிட்டியே. டேய், நீ செத்தா தாண்டா அவன் உருப்பிடுவா. செத்த பையன ஒத்த பிள்ளைய பெத்து அதை கட்டி கொடுத்தியே, நம்பி விட்டு தொலையண்டா. விட்டு தொலைக்க வேண்டியதானே. டேய், அவ என்ன இன்னும் எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிறவளா? எப்ப பார்த்தாலும் வேதாள மாதிரி அவ தோல் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு சாத்தா மாதிரி ஓதிக்கிட்டே இருக்கிற. டேய், உன் பொண்ணை இப்படிதான் வச்சு பாத்துக்கணும்னா உன் வீட்லயே வச்சு தொலைக்க வேண்டியதானடா. டேய், எதுக்குடா அவளை கட்டி கொடுத்த? நீ ஒரு கிழட்டு பையன், இன்னும் 10-15 வருஷத்துல செத்து தொலைஞ்சு போயிருவ. டேய், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஆயுசுக்கு ஒருத்த கூட இருக்கணும்னு தானே கட்டி கொடுக்குற. கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவளை வாழை விட்டு தொலையண்டா. காலங்காத்தால பல்லு கூட விளக்காம அந்த நாரவாயை தூக்கிட்டு நேரா இங்க வந்துட வேண்டியது. லேசா புகையிற ஸ்மெல் வந்தா போதும், உடனே அதை ஊதி 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 பெருசு பண்ணி எரிமலை மாதிரி எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீ போறது. அவங்க 2 பேரும் எரிய வச்சு அதுல குளிர்காயறதே ஒரு பொழப்பா வச்சிருக்கேடா ராஸ்கல். டேய், முதல்ல உனக்கு இங்க என்னடா வேலை? உனக்கு இந்த வீட்டுல என்னடா வேலை? சொல்லுங்கள் மாமா, சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்படிங்களால தாண்டா பாதி பொண்ணுங்களோட வாழ்க்கை நாசமா போகுது. எரும மாட்டு பையன், எரும மாட்டு பையன். டேய், உனக்கு என்னடா வயசாச்சு? டேய், என்னடா வயசாச்சு உனக்கு?
அவதான் சின்ன பொண்ணு. ஏதாவது தெரியாம பேசினா நீ என்னடா பண்ணிருக்கணும்? என்னடா பண்ணிருக்கணும்? அவளுக்கு பொறுமையா புத்திமதி சொல்லி திருத்தணும். அவளை நல்லபடியா புருஷனோட வாழ வைக்கிறத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அவளை போட்டு குழப்பி குழப்பி உன்ன மாதிரியே மூளைக்கோளாரா மாத்தி வச்சிருக்காரு. பெத்த பொண்ணோட வாழ்க்கையை கண்ணுக்கு எதிராக நாசமாக்கி வச்சுட்டு உனக்கு பதில் வேணுமா? பதில் பாரு, இன்னைக்கு நடந்த மொத்த பிரச்சனைக்கு காரணம் நீதான்டா. உன்னை ஒளிச்சு கட்டினா எல்லாம் சரியாயிடும். அவ்வளவுதான் உனக்கு. Oh my god, what a surprise! ஐயோ, என்னால தாங்க முடியலையே.